தமிழை சொல்ல சொல்ல மனமினிக்கும் என்ற இன்னிசையுடைய தமிழ்தாயை வாழ்த்தும் விதமாக தமிழ்தாய் வாழ்த்து பாட கொஞ்சம் எடுங்க. கம்பரின் கவியில் கனிந்து வாய்மொழியில் வளர்ந்து அவ்வையின் அன்பில் அலாவி கம்பரின் கவியில் கனிந்து பாரதியின் பாட்டில் பழுத்த பலர் என்ற பலம் பெருமைக்குரிய என் அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். அவை சான்றோர் அனைவருக்கும் என் அடுத்த வணக்கம். அகர முதல கற்றுத்தந்து ஆதி பகவனாய் உயர்ந்து நின்று இனிய தமிழ் கற்றுத்தந்து தமிழ் அன்னையின் தவப்புதவி நம்முடைய தமிழாய்வுத்துறையை தடம் மாறாமல் சீரும் சிறப்புமாக தலைமை ஏற்றி வழிநடத்தி கொண்டிருக்கும் நம்முடைய ஸ்ரீ விஜய வித்யாலயா கல்வி மற்றும் அறிவியல் கல்லூரியின் தமிழாய்வுத்துறை தலைவர் முனைவர் ரா ஜெயந்தி அம்மையார் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். கருதப்படாது என்பதை உணர்ந்து நம்முடைய ஸ்ரீ விஜய வித்யாலயா கல்வி குழுமத்தில் இந்த இனிய நாளில் மற்றெங்கும் காணாத ஒரு சிறப்பு நிகழ்வு இங்கே அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. அதுதான் நம்முடைய தமிழாய்வுத்துறை மாணவியர்களுடைய மிக சிறப்பான ஒரு நூல்களை எல்லாம் படித்து தெரிந்து அதனை அறிமுகப்படுத்தும் நிகழ்வு. அதற்காக நாங்கள் கேட்கும் பொழுதே ஒருங்கிணைப்பாளர் ஐயா, தலைவர் ஐயா மற்றும் செயலாளர் ஐயா அவர்களிடத்தில் நாங்கள் அணுகும் பொழுது நிபுணத்துடன் இதை நாங்கள் கண்டிப்பாக செய்து தருகிறோம் என்று கூறினார்கள். ஐயாவிற்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய துறை கல்லூரியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதை ஊக்கப்படுத்தியும் அதை நல்முறையில் வழிநடத்தியும் கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய நிர்வாகத்திற்கும் தலைவர் தாளாளர் உள்ளிட்ட நிர்வாகிகள் பயிற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த துறையானது 2012 தமிழ் துறையானது தொடங்கப்பட்டு தமிழ்துறை தான் எடுத்து சிறப்பாக வந்துட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த மாதிரி போயிட்டு ஆகிறது மேலும் வயசு சொல்லலாம். 2 வருடம் கழித்து நம்ம தமிழ்துறை துறைக்காக முன்னிட்டு நடக்கும் சிறப்பு வாய்ந்த உதாரணங்களாக வந்துருக்கீங்க. இதே மக்கள் நிகழ்ச்சி இது தொடரணும். ஏன்னா பழைய நம்மளோட பேர் எப்படி போச்சுன்னு எல்லாமே நம்ம நிறையா பேர் எல்லாம் பேச பண்ணியிருப்போம். அதை மீறி இப்போ நம்ம காலேஜ் ஓப்பன் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்கோம். அது எல்லாருக்கும் முன்னுதாரணமாக இருக்கும். அதேமாதிரி தமிழ்துறைக்கு வந்து கண்டிப்பாக இந்த வண்ண வண்ண தீட்டுடை புனைத்து விண்ணில் கிளர்ந்து
எழும் வானவில்லின் வண்ணம் பொறுத்த எம் கல்லூரியின் தமிழ்துறை மாணவிகள் நூல்களை படித்து தேர்ந்து அவற்றை நயம்பட அறிமுகப்படுத்த முனைவது அத்துறையின் வளர்ச்சியை குறிக்கும் குறியீடு என்றே நான் கருதுகின்றேன். நெஞ்சில் விதைத்த கவிதையாகி நினைவில் பயிராகி கொஞ்சி வரும் கற்பனையுடன் ஓங்கியழும் சிந்தனையோடு விளைபெறவே நூல்கள். கல்லோடு கல்லடுக்கி கட்டிடம் அடையும் கட்டிட கலைஞனின் போல் சொல்லொடுக்கு சொல்லடுக்கி சொற்சிலம்பம் ஆடையும் எழுத்தாளர்களின் என்ன வரைவுகளை ஆழ்ந்து படித்து உணர்ந்து அவற்றின் நயன்களை நனிபட எடுத்து இயம்ப விளைவது கற்றலின் உச்சகட்டமே. மோதும் அருவியின் நீடி எழும் துளையை முந்தும் கதிரொலியில் சுடர்புத்து சிதறலை போல் மின்னி அதில் 10,000 வண்ணங்கள் காட்டிட முனைவது போல் தாமுணர்ந்த முத்துக்களை நல் முத்துக்களால் நம் மனதில் விதைத்து வந்த மாணவிகளுக்கு என் மனமார்ந்த பாராட்டுகள். ஒரு கிராமத்துக்கு போயிட்டு போகும்போது அந்த மன்னருக்கு ஒரே ஆச்சரியம். அந்த ஊரில் மக்கள் யாருமே இல்லை. எங்கே தேடி பார்த்தாலே மக்கள் இல்லை. அப்புறமா வயல்வெளியாக வந்துட்டு இருக்கும்போது அந்த குதிரை வழியில் வரும்போது ஒரே ஒரு அம்மா மட்டும் வயலில் களை பிரிச்சுட்டு இருந்தாங்க. அந்த அம்மாவுக்கு வந்திருக்கிறத மன்னர் தான் அப்படின்னு தெரியாமல், ஏம்மா உங்கள் ஊரில் இருக்கிற எந்த மக்களுமே காணோம், நீங்கள் மட்டும் தனியாக இருக்கிறீங்களே அப்படின்னு கேட்க போகும்போது அந்த அம்மையார் மன்னர்ன்னு தெரியாமல் எல்லாம் இந்த நாட்டோட மன்னனை பார்க்கறதுக்காக போயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மன்னர் அதுக்கு நீங்கள் ஏன் போகலையா, மன்னரை பார்க்குற ஆசை உங்களுக்கு இல்லையான்னு கேட்கும்போது, எனக்கு என்ன பைத்தியமா, எனக்கு 3 குழந்தைங்க இருக்குது, ஆனால் ஒரு நாள் வேலையை விட்டுட்டு ஒரு நாள் சம்பளத்தை விட்டுட்டு நான் போனேன்னா என்னோட குடும்பத்தை நடத்த முடியாது. அதனால் நான் என்ன பண்ணலை, மன்னரை பார்க்க போகலை. அதனால் இன்றைக்கி நான் யாரும் இல்லைனாலையும் என்னோட உழைப்பை நான் கொடுத்து என்னோட பசங்களை வளர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் மன்னரை பார்க்க போகல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமா எல்லாம் முடிச்சுட்டு பேசி முடித்த உடனே மன்னர் இன்னைக்கு ஒரு நாள் சம்பளம் எவ்வளோன்னு கேட்கும்போது சொல்ல முடிச்ச உடனே ஒரு மாதத்தோட ஊதியத்தை அந்த அம்மாவிட கொடுத்துட்டு கொடுக்க போகும்போது தான் சொல்லியிருக்காங்க, எல்லாம் உங்களோட ஊர் கிராமத்தில் இருக்கிற மக்கள் அனைவரும் வருவாங்க, அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், நீங்கள் எல்லாம் மன்னரை பார்க்க போனீங்க, ஆனால் மன்னர் என்னை பார்க்க வந்திருந்தார், அதனால் இந்த விஷயத்தை அவங்கக்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் போயிட்டார். இதில் கருத்து என்ன அப்படின்னா, உண்மையான உழைப்பு என்றைக்குமே வேஸ்ட்டாக போகாது. அந்த மாதிரி தான் நம்மளோட மாணவிகள் கொரோனா பீரியட்லையும் அந்த தமிழ் புத்தக பேரவையோட இணைந்து அவங்களோட படைப்புகள்லாம் நல்லா பண்ணாங்க. எங்கள் தமிழாய்வுத்துறை சார்பாக தகடூர் புத்தக பேரவை இணைந்து நூல் அறிமுக நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கோம். நாங்கள் 8 மாணவிகள் 8 வகையான நூல்களை கட்டுரை, நாவல், அந்த நூல்கள்லாம் படிச்சுட்டு எல்லாரும் முன்னாடி அறிமுகப்படுத்திட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சியை தகடூர் புத்தக பேரவை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு தகடூர் புத்தக பேரவைக்கு முதல் நன்றி சொல்லிக்கிறோம். நாங்கள் கல்லூரி பாட புத்தகத்தையும் தாண்டி நிறைய பொது நூல்களை படிக்கிறதுனால எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குது. அதை அறிமுகப்படுத்துறதுனால மற்ற மாணவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குது. மற்றவங்களுக்கும் புத்தகம் வாசிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தோன்றும், அவங்களுக்கும் ஒரு அனுபவமாக இருக்கும். இத்தகைய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தகடூர் புத்தக பேரவையின் தலைவர், செயலாளர், ஒருங்கிணைப்பாளருக்கும், எங்கள் ஸ்ரீ விஜய் வித்யாலயா கல்வி குழுமத்துக்கும், பிரின்சிபல் சாருக்கு, அப்புறம் எங்கள் தமிழாய்வுத்துறை தலைவர் மற்றும் பேராசிரியர்கள் எல்லாருக்குமே நன்றி சொல்கிறோம். நன்றி.
அந்த நல்லவர்கள் இவர்கள். நல்லவர்களை மக்களுக்கு அறிமுகம் செய்தால் மக்கள் நன்றாக மாறிவிடுவார்கள் என்பது போல நலமிக்க நல்லார்கள் மாணவரை இங்கே அறிமுகப்படுத்துவதில் நான் பெருமை கொள்கிறேன். குறிப்பாக சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்கள் அன்புக்குரிய தோழர்கள் தங்கமணி, அறிவுரை நம்பி, ஆசிரியர் பானச்சந்திரன் உள்ளிட்ட அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை வணக்கம். இந்த கல்லூரிக்கு வந்தவுடனே முதல்ல எனக்கு ஏற்பட்ட உணர்வு, ஒரு கலை கல்லூரியின் அடிப்படை வசதிகளை இவ்வளவு சிறப்பாக செய்திருக்கிற என் மரியாதைக்குரிய நண்பர் மணிவண்ணனுக்கு உண்மையிலே பாராட்டுகிறேன். இந்த அறிஞர்களை கலை கல்லூரியில் இவ்வளவு தரமானதாக செய்வது, நல்ல நாட்காலை, நல்ல ஒளிபெருக்கி, மொத்தத்தில் அக்கறையோடு இந்த நிறுவனத்தை எடுத்து அமைத்திருக்கிறார். பொருள் ஈட்டுவதற்கு எவ்வளோ வழிகள் இருக்கின்றன. கல்வி நிறுவனம் ஒரு தலையாய வழி அல்ல. ஒரு மருத்துவக் கல்லூரியை அல்லது பொறியியல் கல்லூரியை தொடங்கும் போது நிறைய வருவாய் இருக்கும். அதே போன்ற வருவாய் ஒரு கலை கல்லூரி இருக்காது. இருந்தாலும் இது ஒரு சேவையாகத்தான், அதுவும் பெண்களுக்கு கல்வி தர வேண்டும் என்றுதான் அமைந்திருக்கிறார். அவருக்கு உண்மையிலே பாராட்டுகள். இந்த நிகழ்ச்சி ரொம்ப அருமையான நிகழ்ச்சி, தமிழ் துறையுடைய நிகழ்ச்சி. நீங்கள்லாம் தமிழ் படிக்கிறீர்கள். நிறைய பேருக்கு படிக்கும்போது கனவு என்பது ஒரு 12ஆம் வகுப்பு மாணவனை, மாநிலத்திலேயே முதல் வகுப்பு வாங்குகிற மாணவனை என்ன படிக்க வேண்டும் என்று கேட்டால் கண்ணை மூடிக்கு மருத்துவராக வேண்டும் என்று சொல்லுவாங்க. ஒரு 20 வருஷம் முன்னால் அந்த சாஃப்ட்வேர் ரொம்ப அதிகமாக இருக்கிறப்ப நிறைய பேர் இன்ஜினியரிங் தான் போனாங்க. தமிழகத்தில் முதல் மதிப்பெண் வாங்கினா இன்ஜினியர் ஆகும். ஆனால் இப்பொழுது மொழி இன்ஜினியரிங் போயிட்டு தமிழகத்தில் முதல் மதிப்பெண் வாங்குறவங்க டாக்டர் ஆகுங்க. வசதி இருந்தால் அந்த சீட்டை பணம் கொடுத்து வாங்கிடுவாங்க. அப்படி கலை கல்லூரிக்கு போகிறது எதற்காக போகிறாங்க? வேறு இடம் கிடைக்கலன்னா போகிறவங்க அதிகம். அதிலும் தமிழ் துறையை ஏன் தேர்ந்தெடுக்கிறோம்? அதுதான் கிடைச்சது, அப்ளை பண்ணேன், பிரின்ஸாக தமிழ் தான் கிடைச்சு சொல்லிட்டு சேர்ந்த மாதிரி இருக்கலாம். ஆனால் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, இளங்கலை படிப்பை பொறுத்தவரை நீங்கள் என்ன படிக்கிறீர்கள் முக்கியம் அல்ல, இது உங்கள் வாழ்க்கையின் தொடக்கம். இங்கிருந்து எங்க போறீங்க அப்படிங்கிறதா. ஒரு தமிழ் மாணவர் BA தமிழ் படித்தார், அப்புறம் MA தமிழ் படித்தார். தினமணி பத்திரிகையில் செய்தி ஆசிரியராக வேலை பார்த்தார். அவருக்கு தமிழ் ஆர்வம் அதிகம். அவர் IAS எழுத வேண்டும் என்று முடிவு செய்தார். 1983ஆம் ஆண்டு, அதற்குரிய 38 ஆண்டுகளுக்கு முன்பு IAS எழுதினார். எப்படி படித்தார் அப்படின்னா, அவர் பத்திரிகையில வேலை செஞ்சுட்டே படித்தார். அவருக்கு நாடகத்தில் ஆர்வம் உண்டு. ஒரு நாடகத்தில் அவர் ஒரு இளவரசன் நடிக்கிறார். இளவரசன் மேல அந்த ராஜகுருவுக்கு ஒரு வன்மம், நாட்டை கைப்பற்றுவதற்காக அந்த இளவரசன் ராஜகுரு தூக்கிடுறான். இந்த இளவரசன் நடிப்பவர் அந்த தமிழ் பட்டதாரு கட்டிலுக்கு தொடக்கி எழுதுறாரு. அந்த இளவரசி நீண்ட வசம் பேசுறாரு. அவர் கீழே மயக்கி படுத்த மாதிரி நினைச்சிட்டு, நானும் IAS படிச்சது கிடையாது, என்னென்ன கேள்வி யோசிக்கிறது. அப்படி சிறந்தவரோடு படித்து IAS பாஸ் பண்ணார். பாஸ் பண்ணவொடனே முசோரிக்கு போறாரு. IAS முசோரி இமாச்சல் பிரதேசத்துக்கு. அப்படி போகும்போது அந்த காலத்தில் இந்தியன் நானும் இங்கிலாந்து போனோம், அந்த பிரச்சனை வந்துச்சு. மிகச்சரியா 20 கிலோ தான் எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே இருந்தால் ஒரு கிலோவுக்கு 1000 ரூபாய் பணம் தரணும். 1000 ரூபாய்க்கு மிகப்பெரிய பணம். 1000 கொண்டு அவருக்கு தெரியாமல் 30 கிலோ எடுத்து போயிட்டார். அவன் 30 கிலோ இருக்கிற கம்பெனிக்கு பாதி போட்டு கீழே போட்டு 10,000 ரூபாய் கட்டிங்கிறார். அவர் சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் கடைசியில் நிறைய பொருள் எடுத்து கீழே போட்டுட்டு அந்த பயிரப்ப 20 கிலோ எடுத்து போனது சங்க இலக்கியம் எடுத்துட்டு போயிட்டு படித்தார். IAS பாஸ் பண்ணார். IAS தமிழ்நாட்டின் முதல் மாணவனாக பாஸ் பண்ணார். தமிழ் இந்தியாவில் முதல் முறையில் தமிழில் IAS எழுதி ஒடிசா மாநிலத்தில் சேர்ந்து ஒடிசாவின் தலைமைச் செயலாளர் ஆனார். அவர் பேர் திரு ஆர் பாலகிருஷ்ணன். ஒரு தமிழ் மாணவன் எங்கே எல்லாம் போராடுறதுக்கு உதாரணம் அவர். இப்பொழுது தமிழகத்தின் தலைமைச் செயலாளர்கள் இறையனுக்கும் தமிழ் எழுதுவார். தமிழ் IAS எழுதினார்.
அவங்க யாருக்காவது பிஏ தமிழ் படிச்சா எங்கே போகணும்னு யோசனை இல்லை. தமிழ் உங்களை எங்கு வேண்டுமோ அழைத்து செல்லும். நீங்கள் தான் உங்களை கூட்டிட்டு போகணும். தமிழ் படிக்கிற நீங்கள் ஆர்வத்தோடு படிங்க. இந்த கல்லூரி பருவம் இருக்குல்ல, இந்த மதிப்பெண் வாங்குவதற்கான பருவம். நீங்கள் வந்து உங்கள் பாடப்புத்தகத்தை படிக்கிறதுக்கான பருவம் மட்டுமல்ல. ஒரு 18 வயதில் சிறுமியாக கல்லூரியில் நுழைகிற நீங்கள் ஒரு 4 ஆண்டுகள் கழித்து ஒரு பெண்ணாக வெளியே வர முடியும். ஒரு சிறுமி பெண்ணாக மாறுகிற அந்த பருவத்தில் உங்களுடைய மனதிலும் உங்களுடைய ஆளுமையும் எப்படியெல்லாம் வளர்ச்சி ஏற்படுகிறது என்பதை பொறுத்தான் இருக்காங்க. இந்த காலகட்டத்தில் தான் உலகத்தை பற்றிய கண்ணோட்டத்தை, வாழ்க்கையை பற்றிய கண்ணோட்டத்தை, நண்பர்களோடு எப்படி பழகுவது, உலகத்தை எப்படி சந்திப்பது, எல்லாத்தையும் கற்றுக் போறீங்க. படிப்பை விட மிக முக்கியமான விஷயம் கற்றுக்கலாம். படிப்பை விட மிக முக்கியமானது உலகத்தை அறிந்து கொள்வதுதான். இல்லாதவர்கள் என்ற புத்தகத்தை படிச்சுட்டு நல்ல அறிவுறுத்தல் கடைசியாக சொன்னாங்க, இல்லாதவர்கள் இருப்பவர்களை கொண்டு ஆசைப்படக்கூடாது. அப்ப இருப்பவர்கள் என்பது ஏன் இல்லாதவர்கள் ஏன் இருக்காங்க? இருப்பவர்கள் புண்ணியம் செய்வர்கள். போன பிறகு புண்ணியம் செஞ்சாங்க, அவங்க அப்பா அம்மாலாம் உழைச்சாங்க, அவங்க அப்பா அம்மாலாம் நேர்மையானவங்க. இல்லாதவர்கள் போன பிறகு உழைக்காதவங்க, அவங்க அப்பா அம்மா சரியா உழைக்கல, இன்னும் உழைக்கல என்பது அல்ல. இல்லாதவர்கள் இருப்பவர்கள் என்பதே ஒரு அயோக்கியத்தனம். அது சமுதாய அமைப்பின் போராது. அதை தெரிந்து கொண்டு ஏன் இருப்பவர்கள் இருக்கணும், ஏன் இல்லாதவர்கள்? இருப்பது எல்லாம் பொதுவாய் போனால் பதுக்கிற வேலையும் இருக்காது, கொடுக்கிற காலம் வந்துவிட்டால் எடுக்கிற வேலை இருக்காது என்பது பழைய புகழ்பெற்ற பாட்டு. சில பேர் சில பொருட்களை தங்களுக்காக வைத்துக் கொள்வதால்தான் நிறைய பேர் இல்லாமல் இருக்கிறாங்க. அப்படியான பொது உடைமை என்றால் என்ன? இதை தெரிந்து கொள்வதற்கான பருவம் இல்லை. ஏன் ஏற்றத்தாழ்வு இருக்கிறது? ஏற்றத்தாழ்வு விதிகளால் உருவான இந்த சூழ்ச்சியால் உருவான இதை தெரிந்து கொள்வது காலம். அது அரசியலை படிக்கிற காலம் கல்லூரி காலம் தான். இந்த கல்லூரி படிப்பில் நீங்கள் இந்த பாட புத்தகங்களை, இந்த பாடத்தை படிப்பதை விட பல்வேறு விஷயங்கள் இருக்கும். முதல்ல உங்களை ஒரு மனிதனாக உருவாக்க முதல்ல என்ன பண்ணணும்? முதல் விஷயம் உடம்பு நலம். உடல் நலம் தான் ஒரு மனிதனுடைய எல்லா வளர்ச்சிக்குமான அடிக்கட்டுமானம், அஸ்திவாரம் அப்படி சொல்றவங்க. அதுக்கு என்ன பண்ணணும்? நீங்க உடனடியாக நாளை வந்து செய்யக்கூடிய ஒன்று இருக்குன்னா, யாராவது சூரியன் உதித்த பிறகு 6 மணிக்கு பிறகு எழுதுகிறீங்கன்னா நாளையிலிருந்து கண்டிப்பாக 6 மணிக்கு முன்னால் எழுதுகிறோம். இந்த உலகத்தின் மிகப்பெரிய வெற்றியாளர்கள் எல்லாம் 6 மணிக்கு முன்னால் எழுதுவாங்க. ஒரு பெண்மணி இந்தியாவில் இரும்பு பெண்மணியா இருந்தாங்க, இந்திரா காந்தி. 4:30 மணிக்கு எழுச்சிடுவாங்க, 5 மணிக்கு யோகாசனம் செஞ்சுருவாங்க, 5:30 மணிக்கு ஆரம்பிச்சு எல்லா தீர்த்தாலையும் படிச்சுருவாங்க, 6:30 மணிக்கு சுறுசுறுப்பா புயல் மாதிரி வெளியே வருவாங்க. அப்படி புயல் மாதிரி வெளிவரும் போது தான் அவருடைய காவலாளர் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. அந்த அம்மா ஒரு மிகப்பெரிய சான்று. 5 மணிக்கு எழுதிக்கணும், மணிக்கும் 5 மணிக்கு முன்னால் எழுதிக்கணும். ஆனால் நீங்க குறைந்தபட்சம் 5:30 மணிக்கு எழுதிக்கணும், 6 மணிக்கு எழுதிக்கூடாது. உடற்பயிற்சி என்பது தினமும் செய்ய வேண்டும். பெண்கள் செய்யக்கூடிய உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம். இன்னைக்கு வந்து அந்த இந்திராவுடைய மருமகளான சோனியா அம்மையாரும் அவங்க வந்து நான் பார்த்துருக்கேன். நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தது. நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்ததே அந்த அம்மா 56 வயசு. இப்போ அந்த அம்மாவோட வயசு ஏற்கனவே 72 வயசு இருக்கிற மாதிரி. அப்பொழுது எப்படி இருக்காங்களோ அதே தான் இன்னைக்கு இருக்காங்க. அப்போ எப்படி நடப்பாங்க நடப்பாங்க, உள்ளே இருப்பாங்க. ஒரு நாள் கூட அந்த அம்மா யோகாசனம் பண்ணாமல் இருந்தது. தனிப்பட்ட முறையில் யோகாசனம் செய்வது அவ்வளவு முக்கியம். எல்லா கல்லூரிகளுமே யோகாசனம் செஞ்சுறாங்க, யோகாசனம் செய்ய வேண்டும். அதே போல சில விஷயங்கள் உணவு சேர்த்துக்க கூடாது. சர்க்கரை, வெல்லம், நாட்டு சர்க்கரை, பாடல், இந்த மாதிரி இனிப்புகள் இருக்கிற வாழ்க்கை இருக்கணும். இப்படி உங்கள் உடல் நலத்தில் தான் ஒவ்வொரு நாளும் செய்தித்தாள் படிக்க வேண்டும். இந்த பேசின பசங்க பேசின ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் தகவலை சுட்டி காட்டாரு. ஆற்றொழில் போல அழகாக பேசினார், எந்த தடையும் இல்லாமல். தர்மபுரி மாவட்டத்துக்கு இந்த மொழி உண்டு, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு மொழி உண்டு. ஒரு மதுரைக்காரர் பேசுவது போல நாம் பேச போகிறது, தஞ்சாவூர்காரரை போல பேச போகிறது. இருந்தாலும் தர்மபுரி மாவட்டம் மொழி அதிகமான உள்ளூர் அம்சங்களை கொண்ட ஒரு மொழி. ஆனால் இந்த குழந்தைகள் எல்லாமே கல்விகளை இல்லாமல் சிறப்பான தமிழில் பேசினார். பாராட்டுக்குரிய ஒன்று. அந்த